அடுத்து நான்-லீனியர் பிளானிங் பார்ப்போம். நான்-லீனியர் பிளானிங் பார்த்தீங்கன்னா இட் வில் ஹேண்டில் கோல் இன்ட்ராக்ஷன்ஸ் பை இன்டர்லீவிங். இன்டர்லீவிங்னா ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா இன்சர்ட் பண்ணலாம் புது புது கோல்ஸை. யூஸ் கோல் செட் இன்ஸ்டெட் ஆஃப் கோல் ஸ்டாக். ஸ்டாக்ல ஒன் அட் அ டைம்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் செட் ஆஃப் இன்புட் சம்திங். இதுலேருந்து யூ ஹேவ் டு சூஸ் ஒன் அண்ட் அப்ளை இட் அப்படின்றது தான் இது. கன்ஸ்ட்ரெயின்ட் போஸ்டிங்கோட எப்பயுமே சேர்ந்து தான் இந்த நான்-லீனியர் பிளானிங் அல்காரிதத்தை எழுதியிருப்பாங்க. கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றது எப்படி சொல்கிறதா இருந்தால் ஒரு சின்ன டெக்னிக் மாதிரி இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளானை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக வந்து இந்த பார்ட் பிஹேவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் அதோட ஸ்டெப்ஸ். ஒரு பிளானில் ஸ்டெப் அடிஷன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ப்ரமோஷன்னா ஒரு ஸ்டெப்பை இன்னொரு ஸ்டெப்புக்கு முன்னாடியே ரெஸ்ட்ரிக்ட் ஒன் ஸ்டெப் டு கம் பிஃபோர் அனதர் இன் அ ஃபைனல் பிளான். அதை வராமல் பார்த்துக்கிறது. டீகாப்லரிங்ன்றது இப்போ எனக்கு வந்து S1 அண்ட் S3 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த S3யை செய்ய முடியாததுக்கு காரணம் இந்த S1ன்றப்ப நான் என்ன செய்யலான்னா S1க்கும் S3க்கு நடுவில் S2வை கொண்டு வந்து இந்த S2 வந்து S3 எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி கொடுக்கும். அப்போ நான் S3யை செஞ்சிடுவேன். இது மூலயமா வந்து எனக்கு இங்கே இருக்கிற 2 கோல்ஸில் ஒரு கோல்ஸ் தன்னாலே முடிஞ்சிடும். சிம்பிள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ன்றது ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறதுனோ அந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறதை ப்ரிவெண்ட் பண்ணுறத செப்பரேஷன்னு சொல்கிறாங்க. இந்த 6 டேர்மும் இந்த நான்-லீனியர் பிளானிங்கில் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் காமிச்சா தெரியும். இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கோல் ஸ்டாக் பிளானிங் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பிளாக்கை வந்து இந்த ஆர்ம் எடுக்குது. திஸ் இஸ் த ஆர்ம். நான் சொன்னல அந்த காரில் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு JCB மாதிரி வரும், அந்த பார்ட் இது. ஸோ இதை எடுத்துக்குது, அதை கையில் வச்சுருக்கு. அதாவது இது என்ன சொல்ல வராங்கன்னா இதில் எத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்று, இந்த இந்த பர்டிகுலர் ஆர்ம் வந்து இந்த மேலே இருக்குது தெரியுமா, இந்த பிளாக்கை தூக்கிட்டு இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். இன்னொரு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கை விட்டுட்டு இந்த பிளாக்கை தூக்கி அது மேலே போட்டு ரீஅரேஞ்ச் பண்ணலாம். இப்போது இங்கே இப்படி இருக்குது, இதை வந்து எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல் பிளாக்கை நான் இதுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம், இல்லை 3த்தையும் இப்படி தனித்தனியாக வைக்க ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். இதை தான் வந்து இந்த பிளாக் செய்யுது. இந்த பிளாக் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கேருந்து வந்து நான் இந்த ஒரு பிளாக்கை தூக்கி இது மேலே மேலே சொல்லி 3த்தையும் ஒன்றா ஸ்டாக் பண்ணுறதுக்கு நான் இந்த பிளானை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் அட் அ டைம் பண்ணுறது. கன்ஸ்ட்ரெயின்ட் போஸ்டிங்கில் பாருங்கள், அதில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் ஆட் பண்ணோம், ஆர்டர் பண்ணோம், எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா இதுதான் பிளான் 0. ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதுதான் அந்த S1 S3ன்னு வச்சுக்கோங்க. நவ் ஐம் இன்சர்ட்டிங் அ நியூ பிளான். இது வந்து ஒரு வழி. இந்த வழியில் என்ன பண்ணுறேன், நான் இது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இதில் ஒன்று இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் இதே பிளானில் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அகெயின் நான்-லீனியர் பிளானிங். ஒன் அட் அ டைம்னு நான் செய்யலை, நான் இதையும் நகர்த்தணும், இதையும் அட்ஜஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட். இதை எப்படி பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இதையும் இந்த லைனுக்கு கொண்டு வந்துட்டேன், இதையும் இந்த லைனுக்கு கொண்டு வந்துட்டேன். அதாவது இந்த 4 இருக்குல்ல, இதை 2த்தையும் நான் இணைச்சி விட்டுடுறேன், அதுக்கப்புறம் இது 2த்தையும் நான் இணைச்சி விட்டுறேன். இதை அட்டை ஸ்ட்ரெச்சு கொண்டு வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் மாதிரி நான் ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த 4த்தையும் சிங்கிள் நோடாக மாற்றிடுறேன். இதை எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை டெப்த் ஆஃப் நோடு, அதாவது எந்த ஸ்டாக்குன்றதுனால டெப்த் ஆஃப் நோடு போய் இதை பார்க்குறாங்க. இதை எப்படி பார்க்குறாங்கன்னா பார்ஷியலி ஆர்டர்ட் செட். ஸோ அடுத்து நான் பார்ஷியல் ஆர்டர் பிளானிங் தான் என்னன்னு சொல்கிறேன், அப்போது உங்களுக்கு இது க்ளீனாக தெரியும். பார்ஷியல் ஆர்டர் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா 2 விதமான ஆக்ஷன் ஒரே இதுக்கு பிளானுக்கு வச்சிடும். ஆனால் நீங்கள் அட்டை ஸ்ட்ரெச்சு எந்த ஆக்ஷன் படி, அதாவது ஆக்ஷன் 1 ஆக்ஷன் 2ன்னு எடுத்துப்போம். ஆக்ஷன் அந்த லேயர் 1 லேயர் 2ன்னு எடுத்துப்போம். லேயர் 1 வழியாகவும் நீங்கள் போகலாம், லேயர் 2 வழியாகவும் போகலாம். ஆனால் லேயர் 1 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லேயர் 1ல் இருக்கிற ஆர்டர் வழியாக தான் நீங்கள் போயாகணும். இப்போ நான் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இல்லை நான் எல்லாத்தையும் இது ஒரே லைனில் கொண்டு வரணும்னு நான் கொண்டு வந்துட்டேன்னா இப்படி கொண்டு வரணும். அப்போ இது மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குன்றதுக்காக நான் இந்த டிஃப்ரென்ஸை ஒரு புக்கில் இருந்து தான் எடுத்தேன். பார்ஷியல் ஆர்டர் பிளானிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
There are several sub-goals independently and solve them with several sub-plans and thereafter combine them. ஸோ ப்ராப்ளமை துண்டு துண்டாக டீகம்போஸ் பண்ணி ஒன்றுத்துக்கும் சப் கோல்ஸ் செட் பண்ணி ஒரு சப் ப்ராப்ளத்துக்கும் ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோல்ஸ்க்கு ஒரு பிளான் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒன்றா சேர்த்துரும். இதுக்கு வந்து ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி 2 ஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். நான் வந்து ஒரு ஷூ போடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஷூவையும் போடலாம், ரைட் ஷூவையும் போடலாம். ஸோ நான் உட்காடுறேன், 2 ஷூஸ் எடுத்துக்கிறேன், லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும். லெஃப்ட்டுக்கு நான் போட்டுடுறேன், அடுத்து நான் ரைட்டுக்கு போடலாம். இந்த ஆர்டரில் போடலாம், இல்லைனா நான் ரைட்டுக்கு ஃபஸ்ட்டு போட்டு லெஃப்ட்டுக்கு போடலாம். எனி ஆர்டர் ஐ கேன் டூ. இப்போது இன்னும் அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோன்னா, நான் லெஃப்ட் வழியாக ஆரம்பிக்கிறது, இந்த பிளானை நான் இப்படி டிவைட் பண்ணிடுறேன். திங்க் ஐ எம் ஸ்டார்டிங் வித் த லெஃப்ட் சாக்ஸ். லெஃப்ட் சாக்ஸை போட்டுட்டு லெஃப்ட் ஷூவை போட்டுட்டு I can again go with right socks, right shoe and do this. இல்லையா, I can start with right socks, right shoe முடிச்சுட்டு left socks, left shoe. இதுவும் இல்லையா, இந்த இடம் வரைக்கும் நான் 2 இடத்துலையும் 2 காலு 2 சாக்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்தந்த சாக்ஸில் அந்தந்த ஷூ எடுத்து போட்டுக்கிறேன். இமேஜின் இஃப் ஐ சேஞ்ச் திஸ் ஆர்டர். நான் லெஃப்ட் சாக் போட்டுட்டு நான் ரைட் ஷூவை போட்டேன்னா will it be right? This will be wrong. ஸோ நான் எந்த ஆர்டரை சூஸ் பண்ணுறனோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த சப் பார்ட்ஸை வந்து அந்த சப் கோல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். ஸோ நான் லெஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு சப் கோலு, நான் ரைட் சைட் கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு சப் கோல். 2த்தையும் முடிச்சு 2த்தையும் இணைச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு 2 காலிலையுமே வந்துட்டு 2 legs will have socks and shoes. ஓகே, இதுதான் அந்த பார்ஷியல் ஆர்டர் பிளானிங். இந்த இடத்துல வந்து இந்த லெஃப்ட் சாக்ஸ் போடுற வரைக்கும் நான் ஏன் ஒரு லேயர்னு சொன்னேன்னா, நான் சாக்ஸ் போட்டுட்டு உடனே ஷூ போடணுன்னு அவசியம் இல்லை. நான் 2த்துலேயும் சாக்ஸ் போட்டு கூட நான் ஷூ போடலாம். அதனால் இதை நான் செப்பரேட் பண்ணி காமிச்சேன். இதில் சில காம்போனன்ட்ஸ் இருக்குது, இதில் அதே போல் ஆக்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஆக்ஷன் என்னென்னா, ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரைட் சாக்ஸ் போடுங்க, ரைட் ஷூ போடுங்க, அப்புறம் லெஃப்ட் சாக் போடுங்க, லெஃப்ட் ஷூ போடுங்க. இதுதான் வந்து அவங்க ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆர்டரிங் ப்ரீ கண்டிஷன்ன்றது எப்படின்னா, ரைட் ஷூக்கு முன்னால் நான் சாக்ஸ் போட்டாகணும், ஷூ அதே போல் லெஃப்ட் ஷூ போகிறதுக்கு முன்னாடி நான் லெஃப்ட் சாக்ஸ் போட்டாகணும். இமேஜின் சாக்ஸ் போடாமல் நான் ஷூ போட்ட பிறகு சாக்ஸ் எப்படி போடுவீங்க? டு வியர் அ ஷூ ஃபர்ஸ்ட் அ சாக்ஸ் ஹேஸ் டு பி worn. செட் ஆஃப் கேஷுவல் லிங்க்ஸ். கேஷுவல் லிங்க்ஸ் எப்படி சொல்லலாம்னா, இட் ப்ரொவைட்ஸ் அ லிங்க் ஃப்ரம் அவுட்கம் ஆஃப் ஒன் ஸ்டெப் டு ப்ரீ கண்டிஷன் ஆஃப் அதர். இப்போ எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ரைட் சாக்ஸ் போட்டுட்டேன், போட்டதுக்கப்புறம் அது எதோடைய ப்ரீ கண்டிஷன் ஆகுதுன்னா, ரைட் ஷூ போடுறதோட ப்ரீ கண்டிஷனில் சாக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும். அப்போ நான் ரைட் சாக்ஸ் போட்டது ஒரு பர்டிகுலர் அவுட்கம்னு வச்சுக்கோங்க. திஸ் பிகம்ஸ் த ப்ரீ கண்டிஷன் டு ரைட் ஷூ ஸ்டெப். சிமிலர்லி லெஃப்ட் சாக் ஆன் லெஃப்ட் ஷூ அந்த மாதிரி நடக்கும். ரைட் ஷூ போட்டால் ரைட் ஷூக்கு மேலே முடிஞ்சிடுச்சு, லெஃப்ட் ஷூக்கு போட்டால் லெஃப்ட் ஷூவும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். Set of open precondition which are not fulfilled by any action in the partial order plan. A plan is a solution if the set of open preconditions is empty. Open preconditionல வந்துட்டு என் கையில் சாக்ஸும் இருக்கணும், என் கையில் ஷூஸும் இருக்கணும். ஓகே, இதை 2த்தையும் நான் போட்டுட்டேன்னா என்னோட பிளானில் ஃபைனலாக என்கிட்ட சாக்ஸும் இருக்கக்கூடாது, ஷூஸும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது 2த்தையும் நான் காலில் மாட்டியிருக்கணும். அதை தான் சொல்கிறாங்க, இட் ஸ்பெசிஃபைஸ் த கண்டிஷன் தட் ஆர் நாட் ஃபுல்ஃபில்ட் பை எனி ஆக்ஷன். ஓகே, எடுத்தோடனே வச்சுருக்கோம். அண்ட் தட் பிளான் வில் பி கால்ட் அ சொல்யூஷன் இஃப் த செட் ஆஃப் ஓப்பன் ப்ரீ கண்டிஷன்ஸ் இஸ் எம்டி. இந்த நான் லீனியர் பிளானிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சம்திங் கால் ஹையரார்கிக்கல் பிளானிங். ஹையரார்கிக்கலில் வந்து விஷயம் என்னென்னா, இட் வில் கம்பைன் ஹையரார்கிக்கல் டாஸ்க் நெட்வொர்க் அண்ட் பார்ஷியல் ஆர்டர் பிளானிங். இது 2த்தையும் வந்து கம்பைன் பண்ணி தான் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. எடுத்தோடனே வந்து நம்ம எக்ஸாம்பிள் போய் பார்த்தோன்னா க்ளீனாக தெரியும். ஹையரார்கிக்கல் நெட்வொர்க்குன்றதுன்னா ஒரு ஸ்ட்ரக்சர், ஹையரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர், ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி எடுத்துக்கிறது. ஒரு ட்ராவல் பற்றி பார்ப்போம். ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷன் போகிறேன். ஓகே, திஸ் இஸ் மை ப்ரிமிட்டிவ் ஸ்டேட், அதாவது இனிஷியல் ஸ்டேட். நான் அந்த டெஸ்டினேஷன் போகிறேன். இது வந்து என்னோட கோல் ஸ்டேட். எந்த வெஹிக்கிள்னு கொடுத்துருக்காங்களே, ஃபஸ்ட்டு என்னென்னா எனக்கு 3 ஆப்ஷன் இருக்குது.
take plane, take bus, take car. So this is my first sub goal, second sub goal and third sub goal. அப்போ இங்கே என்ன உள்ளே வருதுன்னா பார்ஷியல் ஆர்டரிங் உள்ளே வருது. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், பஸ்ஸை மட்டும் பார்க்குறேன். இப்போ பஸ்ஸில் எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, டிக்கெட் வச்சுருந்தா நேராக போய் பஸ்ஸு எடுங்க. டிக்கெட்டை வச்சுட்டு பஸ்ஸில் உட்காந்துருந்தீங்கன்னா நேராக டெஸ்டினேஷன் போங்க. இல்லையா ரெடியாக இருந்தீங்கன்னா ஹாப் ஆன் பஸ் அப்படின்றது ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைனா போய் டிக்கெட் எடுங்க. 4 ஆப்ஷன் கொடுக்குது. இப்போ எனக்கு வந்து இது இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதான் என்னுடையதுன்னா திஸ் இஸ் அகெயின் அ பார்ஷியல் ஆர்டர் பிளானிங். ஹையரார்க்கின்றது எப்படின்னா, ஒரு பஸ்ஸை முதல்ல எடுக்கணும்னா அதுக்கு டிக்கெட் வேணும். கவுண்டரில் போய் வாங்குங்க, டிக்கெட் என்னன்னு கேளுங்க, பே பண்ணுங்கள் டிக்கெட்காக. இப்போ நான் கவுண்டர் போகிறேன், ரெக்வஸ்ட் டிக்கெட் பண்ணுறேன், பே டிக்கெட் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு இதை மூணுத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஐ எம் பேயிங், எனக்கு டிக்கெட் கிடச்சிடுச்சுன்னா அந்த வெஹிக்கிளில் ஏறி நான் உட்காந்துடுறேன். என்னோடய கோல் ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் டாஸ்க்ஸ்ன்னு சொல்லலாம். தீஸ் இன்டர்மீடியட் ஸ்டேட் கேன் பி கம்போஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் சிம்பிளர் டாஸ்க். அப்போ இதில் என்ன பண்ணலான்னா, நான் இது எல்லாத்தையும் ஒன்றா யோசிக்காமல், அதாவது என்ன பண்ணால் பஸ்ஸுக்கு போங்க, டிக்கெட் வாங்குங்க, ஏறி உட்காருங்க, அப்புறம் அங்கேருந்து வெளில போங்கன்றதை இப்போ சொல்லாமல், நான் வந்து பஸ்கிட்ட போயாச்சு, அங்கே எனக்கு எந்த பிளானும் இல்லை, இங்கே வந்துட்டேன், டிக்கெட் வாங்குறது தான் இப்போ என்னோடய ஒர்க்குனா டிக்கெட்டை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், பஸ்ஸில் ஏறுறேன். ஏறினதுக்கப்புறம் அந்த டெஸ்டினேஷனில் போய் இறங்குறேன். டெஸ்டினேஷனில் இறங்கினதுக்கப்புறம் நேராக ஐம் ரீச்சிங் மை டெஸ்டினேஷன். ஸோ என்னோடய ட்ராவல் பார்த்திங்கன்னா ஹையரார்க்கிக்கல் பிளான் இப்படி தான் கொடுக்கும். நான் என் டெஸ்டினேஷனுக்கு எனக்கு ஒரு டிக்கெட் வேணும்னா அந்த டிக்கெட்டை நான் போய் வாங்கணும்னா நான் பஸ் இருக்கிற இடத்துக்கு போகணும், பஸ் இருக்கிற இடத்துக்கு போனால் நான் பஸ் வழியாக தான் ட்ராவல் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கணும். திஸ் வில் கிவ் யூ அ பிளான். ஃபஸ்ட் டேக் பஸ், என்ன வெஹிக்கிள்ன்றதை டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடும். அப்புறம் அதுக்கான டிக்கெட் வாங்குங்கன்னு சொல்லும், அதுக்காக பே பண்ணுங்கன்னு சொல்லும். டிக்கெட் வாங்கணுன்னா அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போங்கன்னு சொல்லும். அந்த பிளேஸ் போய் தான் நான் டிக்கெட் வாங்கணும். பே பண்ணதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய டெஸ்டினேஷனுக்கு வரணும். அப்படின்றது தான் இந்த பிளானிங். இமேஜின் ஒரு ரோபோட்டை வந்து வேர்ல்டு டூருக்கு அனுப்பணுன்னா அது எல்லா கண்ட்ரிஸையும் விசிட் பண்ணிட்டு போகிற இடத்துல எல்லா பிக்சர்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எங்கே ஏறிச்சோ அங்கேயே வந்து இறங்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த ஹையரார்க்கிக்கல் பிளானிங் வச்சு நம்ம பண்ணலாம். இதுக்கப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிளாக் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒன்று டீட்டெயிலாக லெக்சர் நோட்ஸ்லலாம் ஐஐடி லெக்சர் நோட்ஸ் ஆகட்டும், அப்ராட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்றவங்க பாருங்கள். ஓவரால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஷார்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ். கோல் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான ஒரு ஷார்ட் சீக்வன்ஸ் என்னன்னு அது பிளானில் சொல்லிடும். அப்படி அதால் ஒரு ஷார்ட் சீக்வன்ஸ் சொல்ல முடியலன்னா அந்த கோலை ரீச்சே பண்ண முடியாதுன்னு முடிவு எடுத்துரும். இதை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக செய்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேட், கோல் ஸ்டேட் இருக்கும். இதுக்கு நடுவில் இருக்க ஆக்ஷன்ஸை நம்ம ஹையரார்க்கிக்கலில் காம்பவுண்ட் டாஸ்க்குன்னு சொன்னோம்ல, ஸ்ட்ரிப்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ரிப்ஸ் ஆக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இனிஷியல் ஸ்டேட்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கன்ஜங்ஷன் தட் ஆர் ட்ரூ. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம்ல இந்த ஆன் டேபிள் அண்ட் ஆன் பிஏ அண்ட் அந்த கன்ஜங்ஷனை தான் இவங்க சொல்கிறாங்க. எல்லாமே ட்ரூவாக இருக்க பட்சத்தில் அந்த இனிஷியல் ஸ்டேட் ஸ்டார்ட் ஆகும். கோல் ஸ்டேட்ன்றது இட்ஸ் அ பார்ஷியலி ஸ்பெசிஃபைட் ஸ்டேட். இட் இஸ் டிஃபைன்ட் பை அ கன்ஜங்ஷன் ஆஃப் கிரவுண்ட் லிட்ரல்ஸ். இப்போது இந்த ரெண்டு இதையும் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்க ஸ்ட்ரிப் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுறது, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு கீழே பார்ப்போம். ரெண்டு விதமாக இந்த பிளானை பில்ட் பண்ணலாம். ஒன்று கோல் ப்ரொக்ரெஷன்னும் இன்னொன்று கோல் ரிக்ரெஷன்னு சொல்கிறாங்க. இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆப்ரேட்டராக அப்ளை பண்ணி எந்த ஆர்டரில் அப்ளை பண்ணமோ அப்ளை பண்ணி போகிறது வந்து கோலை நோக்கி ப்ராக்ரெஸ் பண்ணுறது. பேக்வர்ட் ஸ்டேட் ஸ்பேஸ் சர்ச் இது எப்படின்னா கோலோடைய டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஆரம்பிக்கணும். எந்த ஆக்ஷன் பண்ணால் என்னால் கோலுக்கு வர முடியும், கோலை வச்சுக்கிட்டு தீர்மானிக்கிறது. எல்லா இடத்துலையும் யூல் ஹேவ் திஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். த மீனிங்ஸ் ஆர் சேம் தான், பட் அந்தந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ அந்த கன்ஜங்ஷன் இதெல்லாம் சொன்னல, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். கன்ஜங்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஃப்ரீ பாசிட்டிவ் லிட்ரல்னா, நான் வீட்டில் இருக்கேன், நான் பனானா சாப்பிட்றேன் அப்படின்னா அதை இப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ரீ கண்டிஷன் இந்த சென்ஸ் நீங்கள் இப்போ இனிஷியல் ஸ்டேட்டில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படி சொல்லலாம்னா அட் ஹால் சிட் சோஃபா, இது ரோபோட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்.
வாட்டர் பாட்டில் எக்ஸாம்பிளில் நான் சொல்கிறேன். இங்கே க்ளோஸ் வேர்ல்டு அசம்ஷன் இஸ் யூஸ்டு. க்ளோஸ் வேர்ல்டுன்றது எப்படின்னா, ஒரு விஷயத்தை அந்த ரோபோக்கு இன்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு அர்த்தம் அதோட உலகத்தை பொறுத்த வரைக்கும். ஃபேக்ட்ஸ் தட் ஆர் நாட் லிஸ்டட் இன் அ பர்டிகுலர் ஸ்டேட்னா இங்கேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு போகிறோம்ல, தே ஆர் அசியூம் டு பி ஃபால்ஸ். ஸோ அதுக்கு இன்ஃபார்ம் செய்யப்படாத எந்த விஷயமுமே உண்மை இல்லைன்னு எடுத்துக்கிறது தான் வந்து க்ளோஸ்ட் வேர்ல்டு. கோல்ஸ்ன்றத எப்படி சொல்லலாம்னா, கோல்ஸ் மே ரெப்ரசன்ட் மோர் தென் ஒன் ஸ்டேட். இட் மே கன்சிஸ்ட் வேரியபிள்ஸ், எக்ஸிஸ்டென்ஷியல் வேரியபிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ப்ரெடிகேட் உள்ள இருக்குல்ல. ஸோ இங்கே பாருங்கள், வீட்டில் இருக்கும் அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் பனானா, அதனால் ஐ எம் கோயிங் டு அ பர்டிகுலர் பிளேஸ். அட் அ பர்டிகுலர் பிளேஸ் somebody is selling banana. அப்போ நான் என்ன பண்ணலாம், வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இந்த பர்சன் கிட்ட அதை பை பண்ணி அதுக்கப்புறம் நான் பனானா வாங்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணலான்னா, அட் ஹோம் அண்ட், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேன், டு லொக்கேஷன் அண்ட் பை ஃப்ரம் எக்ஸ் அண்ட் ஹேவ் பனானா. இப்படி நான் முடிக்கலாம். இது வந்து என்னோட கோல் ஸ்டேட். ஆக்ஷன்ஸ்ன்றது எப்படி சொல்லலாம்னா அதே தான். இதை வந்து ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை மூவ் பண்ணுங்க, ஆன், கிளியர், அந்த கோல் ஸ்டாக்கில் நம்ம யூஸ் பண்ணோம்ல அதே டேர்ம்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. எப்படி பண்ணணுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு 2 லிஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி ஒன்று வந்து லிஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறது அந்த ஆக்ஷனை, இன்னொன்று அதில் இந்த லிஸ்ட்லேருந்து டெலீட் பண்ணுறது. ஸோ ஆட் லிஸ்ட்டு இருந்தால் நம்ம ஆன் போட்டு ஆட் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல வந்து நான் XZ ஆட் பண்ணுறேன், கிளியர் ஒய்னா ஒய் வேணான்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து நான் XYன்னு கொடுத்துட்டு கிளியர் இசட்டுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஐ கேன் ஆட் சம்திங் டு லிஸ்ட் அண்ட் டெலீட் ஃப்ரம் லிஸ்ட். எதனா ஆக்ஷன்ஸை. அதே போல் எவ்ரி திங் எல்ஸ் ரிமைன்ஸ் அன்டச்ட்னா ஆக்ஷன்ஸுக்கு தேவைப்படுற அந்த பர்டிகுலர் வேரியபிள்ஸை மட்டும்தான் நான் வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ரெஸ்ட் ஆஃப் த வேரியபிள்ஸ் ஆர் நாட் டிஸ்டர்ப்ட். இமேஜின் த ரோபோட் கிட்ட நான் தான் தண்ணி வேணும்னு கேட்குறேன். என் பக்கத்தில் எங்கள் வீட்டை சேர்ந்த ஒரு 3-4 பேர் உட்காண்ட்ருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளானிங் வந்து அந்த ரோபோட்டுக்கு நடந்து அது யார்கிட்ட ரியாக்ட் பண்ணோன்னா என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஐ ஷுட் நாட் டிஸ்டர்ப் த பீப்புள் சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ. ஒரு டிவி ஓடிட்டு இருந்ததுன்னா அது வந்து அந்த ரோபோட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இல்லை ரோபோட் செய்கிறது அந்த டிவியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எடுத்துகிட்டு போய் வாட்டரில் இருக்கிற தண்ணி டிவி மேலே ஊற்றிடுச்சுன்னா அது வேறு கதை. ஸோ அதுவும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எதையும், அதாவது எவ்ரி திங் எல்ஸ் ரிமைன்ஸ் அன்டச்டுன்றது மற்றதெல்லாம் ப்ரிசர்வ் ஆகும். எது ரியாக்ட் பண்ணுமோ அது மட்டும்தான் பண்ணணும்னு சொல்ல வராங்க. நாம் ஒரு வேலையை அசைன் பண்ணுறப்ப அந்த பிளானிங் ஃபேஸ் முடிஞ்சு நமக்கு அந்த வேலை நடக்கணுமே தவிர அதனால் அதுக்கு தேவைப்படாத மற்ற விஷயங்கள் பாதிக்கக்கூடாது.